வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டில் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பெரிதும் உதவியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 614 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை இன்று காணொலிக் காட்சி மூலம் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 2020-2021 ஆண்டில் கரீப் பருவகாலத்தில் குறைந்தபட்ச ஆதார விலையில் 248 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்கு முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும். ஐபிஎல் கிரிக்கெட்டில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி 17 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி முதல் முறையாக இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பெரிதும் உதவியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவு செய்துள்ள அவர், வெளிப்படைத்தன்மை, எளிமையான வரி போன்றவற்றை நெறிமுறைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 614 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். லால் பகதூர் சாஸ்திரி மருத்துவமனையில் ஒளி நிகழ்ச்சிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். பசு வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு மையங்கள், விதை பாதுகாப்பு மையங்களையும் கழிவுநீர் அகற்று வாரியம் ஆகியவற்றையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தஷஸ்வமேத மலைப்பாதை மற்றும் கிட்கியா மலைப்பாதை போன்றவற்றை அவர் தொடங்கி வைக்கிறார். வாரணாசியில் 105 அங்கன்வாடி மையங்களும் 102 பசு பாதுகாப்பு மையங்களும் இதில் அடங்கும். நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் வாழும் மக்களின் வசதிக்காகவும் அம்மாநிலத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடையவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். மாநிலத்தில் உள்ள நீர்வழிப் பாதைகளை பயன்படுத்துவதற்கு அரசு முயற்சி எடுத்துள்ளதாக அவர் கூறினார். இதனால் சரக்கு போக்குவரத்து 10 முதல் 12 மணி நேரத்திற்கு 4 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு 3 முறை இந்த படகு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்றும் ஆண்டுக்கு 5 லட்சம் பயணிகள் போக்குவரத்து செய்யலாம். 80,000 பயணியர் வாகனங்களும் 50,000 2 சக்கர வாகனங்களும் 30,000 கனரக வாகனங்களும் போக்குவரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிஜேபியின் மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானியின் 93வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல உடல் நலத்துடன் மகிழ்ச்சியாக நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வாழ்த்து கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் அவர் இருப்பதால் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மற்றும் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோரும் திரு அத்வானியின் பிறந்தநாளை அடுத்து அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் தலைமையில் காலை 10 மணியளவில் கோவிட்-19க்கான நெறிமுறைகளை பின்பற்றி இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டங்களில் 9 முதல் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் பள்ளிக் கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் கடிதம் மூலம் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் அந்தந்த பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து தெரிவிக்கப்பட்ட பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் மாநில அரசு இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் அனைத்து பெற்றோர்களும் பங்கேற்க தேவையில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அந்தந்த பள்ளியில் ஆங்காங்கே இருக்கிற படிக்கின்ற மாணவருடைய நிலைகளை மனதிலே கொண்டு அந்த பெற்றோர்கள் வர சொல்லி இருக்கிறோமே தவிர அனைத்து பெற்றோரும் வருவார்கள் என்பது அல்ல. ஒரு குறிப்பிட்ட பெற்றோர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்கிறபோது அதுதான் மொத்த கருத்தாக அமையும். குறிப்பிட்ட 2000 பேரை எடுத்துத்தான் கருத்து கணிப்பு சொல்வதில் ஒரு தொகுதிக்கு அதே நிலைதான். இங்கே ஒரு பள்ளிக்கு ஒரு 100 பேர், 200 பேர், 300 பேர், 400 பேர் வந்தால் அதே போதும். அங்கே இருக்கிற 1200 மாணவர் இருக்கிறான்னா அத்தனை பேர் வர வேண்டிய தேவையில்லை. வேலைக்கு செல்கிற பெற்றோர் இருப்பார்கள், வெளியூரில் இருக்கிற பெற்றோர்கள் இருப்பார்களா, பணிக்கு செல்கிற பெற்றோர்கள் இருப்பார்கள். அவர் அல்லாமல் மற்றவர் இருக்கின்றவர் யாரார் என்ன கருத்து, ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை சொல்லுவது இந்த மைய கருத்தாக அமையும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
COVID-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும். இடைத்தேர்தல் வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. பீகாரில் மொத்தமுள்ள 243 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதல் கட்ட வாக்குப்பதிவு அக்டோபர் 28ஆம் தேதி 71 தொகுதிகளுக்கும், 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இம்மாதம் 3ஆம் தேதியும் நடைபெற்றது. 78 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 3வது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. மணிப்பூரில் 4 சட்டப்பேரவை மற்றும் பீகாரின் வால்மீகி மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேலும் 10 மாநிலங்களில் உள்ள 54 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. 2020-2021ஆம் ஆண்டில் கரீப் பருவகாலத்தில் குறைந்தபட்ச ஆதார விலையில் 248 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. தமிழ்நாடு, உத்தரகாண்ட், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, கேரளா, குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசம், சண்டிகர், பஞ்சாப் மாநிலங்களில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் இருந்ததை விட இந்த அளவு சுமார் 20% அதிகமாகும். மொத்த கொள்முதல் அளவில் பஞ்சாபில் இருந்து மட்டும் 175 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 21 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேச மாநிலங்களிடமிருந்து பெறப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையில் 45 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தானியங்கள் மற்றும் எண்ணெய் வித்துகள் கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்கு முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவின் அறிவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ உலகமெங்கும் உள்ள இந்திய வம்சாவழியினர் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். ரியாத்திலிருந்து பெங்களூருக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து இந்த விமானம் மும்பைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக மும்பை விமான நிலைய செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார். மும்பையில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. தீயணைக்கும் வாகனங்கள் மற்றும் அவசர வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எத்தியோப்பியாவில் திக்ரே பகுதியில் உள்நாட்டு சண்டை காரணமாக 9 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐநா கூறியுள்ளது. அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து உணவு மற்றும் இதர உதவிகளை செய்ய முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திக்ராயன் பகுதியில் 8 இடங்களில் சண்டை நிகழ்வதாக ஐநா தெரிவித்துள்ளது. திக்ரேயில் 6 லட்சம் பேர் ஒருவேளை உணவுக்காக காத்திருப்பதாகவும் இதர 1 மில்லியன் மக்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பிருந்தாலும் அவை தடை செய்யப்படுவதாக ஐநா மனித உரிமை விவகாரங்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி முதல் முறையாக இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்த அணி 17 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. ஷிகர் தவான் 50 பந்துகளில் 78 ரன் எடுத்தார். 190 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 8 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்டோய்னிஸ் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆட்ட நாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார். நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் தில்லி அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் டுவெண்டி சேலஞ்ச் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் ட்ரைல்ஸ் பிளேசர்ஸ் அணி இன்று சூப்பர் நோவாஸ் அணியை எதிர்கொள்கிறது. ஷார்ஜாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பெரிதும் உதவியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 614 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை இன்று காணொலி காட்சி மூலம் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 2020-2021ஆம் ஆண்டில் கரீப் பருவ காலத்தில் குறைந்தபட்ச ஆதார விலையில் 248 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்கு முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும். ஐபிஎல் கிரிக்கெட்டில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி 17 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி முதல் முறையாக இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.